அனைத்துக்கு உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு. வணக்கம் நலஞானி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேயர்களுக்கு நாங்கள் அரசியல் பேசும் பொழுது இன்று ஆச்சரியமாக இருக்கும் என்றால், வளமையாக உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை தான் பார்த்துக் கொண்டுள்ளோம். இருந்தாலும் கூட இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்ப்பதற்காக இந்த அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். போர், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தான் உலக நாட்டை ஒலிப்பு விட்டிருக்கின்றது. அதை யாராலுமே மாற்ற முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இலங்கை தீவிலும் கூட ஏற்பட்டிருக்கின்ற இந்த போரினால் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது, எண்ணெய் எரிவாயுகளுடைய சிக்கல்கள் வந்திருப்பது போல் தெரிகின்றது. அந்த நிலைமைகளை நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையும் பெருமளவான எரிபொருட்களை மத்திய கிழக்கு நாடுகளில், குறிப்பாக ஈரானில் இருந்து கூட இலங்கை எரிபொருட்களை வாங்கியிருந்தது. இலங்கையில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி உங்களுக்கு தெரியும். 2022ஆம் ஆண்டு அப்போது ஈரானிடம், இலங்கையிடம் டாலர் இல்லை. அப்ப ஈரானிடம் தேயிலையை கொடுத்து எண்ணெயை வாங்கி இருந்தது இலங்கை அரசு ஈரானிடம். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும், ஈரான் முன்னாள் அரசு தலைவர் ரிசி கூட இலங்கைக்கு வந்திருந்தார். இலங்கையில் வந்து உமையோயா திட்டத்தை கூட அவர் திறந்து வைத்திருந்தார். தற்போது இருக்கிற நிலைமை வந்து மிக மிக மோசமாக மாறி இருக்கின்றது. இலங்கை தனது எரிவாயுவின் விலையை கூட 8 வீதத்துக்கு அதிகரித்திருக்கின்றது. எரிபொருட்கள், அதாவது மின்சாரத்தின் விலையை அதிகரிப்பது தொடர்பாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா இப்போது மின்சார சபையுடன் பேசிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது வந்து இலங்கையின் மக்கள், அதாவது இலங்கை மக்களின் வாழ்க்கை சுமையை அதிகரிக்கும். அது வந்து இந்த அரசுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையாகத்தான் இருக்கும். இந்த அரசு பதவியேற்ற பிற்பாடு நீங்கள் பார்க்கலாம், புறச்சூழல்கள் மிக மிக பாதகமாகத்தான் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது இதை சமாளிப்பதற்காக ரஷ்யாவுடன் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார். ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சர் விஜிதா கெரத் வந்து ரஷ்ய தூதுவரை அழைத்து ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருட்களை வாங்குவது தொடர்பாக பேசியிருக்கின்றார். அமெரிக்காவின் நிதி செயலாளர் வந்து 30 நாளுக்கு ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு எல்லா நாடுகளுக்கும் அனுமதியை வழங்கியிருப்பதாக கூறியிருந்தார் புதன்கிழமை. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 124 மில்லியன் பேரல் எண்ணெய்கள், ரஷ்யாவின் எண்ணெய்கள் கடல் வழியாக வாங்குவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இப்ப கடல் வழியாக ரஷ்யாவின் 124 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் மற்ற நாடுகளுக்கு 30 இடங்களில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அப்ப அவ்வாறான ஒரு எரிபொருளை வாங்குவதற்கு தான் இலங்கை முற்பட்டு நிற்கின்றது. அதே சமயம் இலங்கை அரசு இப்போது இந்தியாவிடமும் கேட்டிருக்கின்றது உதவியை செய்ய சொல்லி. இந்தியா தன்னிடம் இருந்ததில் கொஞ்சத்தை நேபாளத்துக்கு கொடுத்திருந்தது. ஆனால் பல நாடுகள், இப்ப இலங்கையில் கூட இன்னொரு ஆய்வு செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களை வீடுகளில் இருந்து பணியாற்ற, வீடுகளில் இருந்து வேலை செய்யும் ஒரு திட்டத்தை தாங்கள் பரிசீலனை செய்வதாக. வியட்நாமில் ஏற்கனவே அது ஆரம்பித்து விட்டது. பிலிப்பைன்ஸில் இப்போது 4 நாட்கள் வேலையாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த ஐரோப்பிய நாடுகளில் கூட பல இடங்களில் கார்களை பயன்படுத்துவதை குறைக்குமாறு கூறியிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த எமிஷன் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் மாற்ற போறோம் என்று சொல்லி, என்றால் டீசலும் ஓடலாம், பெட்ரோலும் ஓடலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு போறார்கள் போல் தெரிகிறது. மிக கடுமையான, அதாவது ஹோமோஸ் நீரிணையின் மூடல் வந்து தென்காசிய நாடுகளை கடுமையாக பாதிக்கும் என்று சொல்லியிருந்தது. இந்தியாவிடம் இவர்கள் கேட்டாலும் இப்போது இதில் கடுமையாக பாதிக்கப்பட போவது இந்தியா போலதான் தெரிகின்றது, இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் பிரச்சனையால். இலங்கை எல்லா நாடுகளும் இப்போது ஈரான் வெளிவார அமைச்சகம், ஈரான் அரசு தலைவரை தொடர்பு கொண்டு பேசுவதாக கூறப்படுகின்றது. துருக்கியின் அதிபரும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இத்தாலி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் தொடர்பு கொண்டு தங்கள் கப்பல்களை விடுவிக்குமாறு கேட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அதே போல இந்திய பிரதமரும் இதுவரை காலமும் அவர்கள் ஒரு கண்டனமோ அல்லது அறிக்கையோ, இவன் நீங்கள் பார்க்கலாம், இந்த காலி துறைமுகத்திலிருந்து 22 மைல் கடற்பரப்பில் இடம்பெற்ற அந்த ஈரானிய கடற்படை கப்பல் மீதான தாக்குதலுக்கு கூட ஒரு கண்டனத்தை தெரிவிக்காத இந்திய அரசு இப்போது ஈரான் அதிபருக்கு தொலைபேசி எடுத்து பேசியிருக்கிறார்கள்.
இப்ப எல்லோரும் அதாவது எல்லோரும் ஈரானிடம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்ப இலங்கையும் அதற்கு விதிவிலக்கானது அல்ல. இப்ப ரஷ்யாவிடம் இருந்து எல்லோரும் வாங்குவது என்று சொன்னால் ரஷ்யா எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் என்ற ரஷ்யா உற்பத்தி திறன் எவ்வளவுக்கு இருக்குது என்றதும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. பல நாடுகள் ரிசர்வில் இருந்து எடுத்திருக்கிறார்கள். அந்த ரிசர்வும் 50% கீழே போகும் என்று சொன்னால் அவர்களால் அதுக்கு அங்கால தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும். இந்தியா தொடர்பாக கூறும்பொழுது அதே போல்தான் இலங்கைக்கும் அதே விதமான நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது. என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த கப்பலில் உயிரிழந்தவர்களுடைய உடலங்களை அங்கே வைத்து பராமரிக்க முடியாமல் இருந்த ஒரு நிலைமை இருந்தது இலங்கை அரசாங்கம். அதற்கான வசதிகள் அங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் யார் அதற்கான ஊதியத்தை கொடுப்பது, பராமரிப்பு, அந்த தலைவலிகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களை ஈரானுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா உயிரோடு தப்பியவர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் கூட கூறியிருக்கின்றது. அப்படின்னா இங்கே ஒரு ராஜதந்திர குளறுபடி ஒன்று இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மைதான். இப்போது உயிரிழந்தவர்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப உயிரிழந்தவர்களின் உடலங்களை 84 பேரின் உடலங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. 20 பேர் இன்னும் இல்லை. அவர்களின் உடலங்களை ஈரானுக்கு அனுப்பும் முயற்சிகளை இலங்கை அரசு தற்போது எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த அங்கு காப்பாற்றப்பட்டவர்கள், அவர்களை கைதிகள் என்று சொல்ல முடியாது, காப்பாற்றப்பட்டவர்களை அமெரிக்கா கேட்டாலும் இலங்கை அரசு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர அழுத்தமாக இலங்கை மீது இருக்கும். இலங்கை அரசு தற்போதைய நிலையில் அதை திருப்பி அனுப்புவது அல்லது வைத்திருப்பது தொடர்பாக இன்னும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. ஈரானும் அதை கேட்கவில்லை என்று சொன்னால் இன்னொரு கப்பல் இந்தியாவிலும் போய் நிற்கின்றது. அப்ப இந்தியாவில் நிற்கின்ற கப்பலில் இருக்கிறவர்களும் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். அதாவது இது என்னென்று சொன்னால் நடுநிலைமையாக என்றதை எப்படி இவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால் 3 கப்பல், அதில் ஒன்றை பலியிடுவது, 2ஐ காப்பாற்றுவது. அப்ப அவர்களுக்கும் நல்லது செய்ததாக இருக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நல்லது செய்ததாக இருக்கும். இதுதான் இந்த தற்போதைய உலக ஒழுங்கின்ற அணிசேரா கொள்கை. அணிசேரா கொள்கை என்றால் அதுதான் அணிசேரா கொள்கை. ஒரு 500 பேர் இருந்தால் 100 பேரை கொல்ல கொடுக்கிறது. நான் 200 நீ 200 காட்டினால் அப்ப இவைக்கும் 200 காப்பாற்றினா இருக்கும், அவருக்கும் 100 பலி கொடுத்ததாக இருக்கும் என்ற ஒரு நிலையாகத்தான் தற்போதைய இந்த நிலையை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப அவ்வாறான நிலையாகத்தான் இருக்கிறது. அமெரிக்கா கூறியதை தவிர ஆனால் அது தொடர்பாக மேலதிகமாக அமெரிக்கா எந்த அழுத்தத்தையும் கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுக்கு இப்போது ஈரான் போர் அமெரிக்கா நினைத்ததை விட வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிறபடியால் அமெரிக்கா முழுதாக அங்கே கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாது எரிபொருள் பிரச்சனை கூட தெற்காசிய நாடுகள் இந்த ஈரான் பிரச்சனையை விட இப்ப தெற்காசிய நாடுகளுக்கு மிக மோசமான பிரச்சனையாக எரிபொருள் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. மாற்று திட்டமாக ரெட்சியை பெற்ற அவர்கள் யோசித்தாலும் செங்கடலினூடாக கொண்டு வருவதும் சாத்தியமற்றது என்று கூறப்படுகின்றது. இதுவரை காலமும் அதாவது இந்த போர் தொடங்கியதுக்கு பிற்பாடு ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிற்பாடு கிட்டத்தட்ட 16 கப்பல்கள் அங்கு அடிக்கப்பட்டது. எங்கெங்கு எந்தெந்த கப்பல் அடிக்கப்பட்டது என்பது தொடர்பாக தெளிவான படங்களை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்றது. இப்ப இனி கப்பல்கள் அதற்கால் இப்ப பீட் ஹெசத்து கூறுகிறார் அது பாதுகாப்பானது, அது மூடப்படவில்லை என்று கூறுகிறார். ஆனால் மூடப்படவில்லை சரி, ஆனால் யாரும் அதுக்களால் ஈரான் அனுமதி இல்லாமல் வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் எரிபொருள் பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. எரிபொருள் நீங்களே எத்தனை தடவை குறிப்பிட்டீர்கள், எரிபொருள் தட்டுப்பாடு என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் சங்கிலியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப இலங்கை தீவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்தியாவிலும் கூட பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய சனத்தொகை உங்களுக்கு தெரிந்தானே, அதை எவ்வாறு கையாளப்படுகின்றது என்று உங்களால் அறியக்கூடியதாக இருந்தது? இலங்கையிலும் 2 விதமான பிரச்சனை. இலங்கை மட்டுமல்ல, ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஒன்று எரிபொருள் பிரச்சனை. எரிபொருள் இல்லாவிட்டால் எல்லா பொருட்கள், உணவுப் பொருட்கள்ல இருந்து உற்பத்தி எல்லாம் விலை உயர்வாக இருக்கும். அது ஒன்று. இரண்டாவதாக வெளிநாட்டு வருமானம். இப்ப மத்திய கிழக்கில் வேலை செய்கின்றவர் பணியாளர்கள் மிக அதிகம். இந்த ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானா இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம். அப்ப இலங்கைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கடந்த வருடம் அவர்கள் கூறினார்கள் $9 பில்லியன் இந்த வெளிநாடுகளில் பணியாற்றியவர்கள் அனுப்பிய பணம். அதில் பெருமளவானது இந்த மத்திய கிழக்கு.
இப்ப இன்னும் ஒரு 3 கிழமை இது நீடிக்குமாக இருந்தால் அவ்வளவு பேரையும் திருப்பி எடுக்க வேண்டி வரும். அப்ப ஒருவர் அங்கு பணியாற்றினால் அதை இங்கு இலங்கையில் இருப்பவர்கள் 5 பேருக்கு அது நேரடியற்ற முறையில் உதவியாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அப்ப ஒருவர் அங்கிருந்து திருப்பி அனுப்பினால் இங்கே 5 பேர் பாதிக்கப்படுவார்கள். அதே போலதான் இந்தியாவின் நிலைமை. இந்தியாவின் கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் பணியாற்றுகிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகளில். அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்புகின்ற பணம் $50 பில்லியன். அவ்வளவு பேரையும் திருப்பி எடுக்கக்கூடிய நிலையில் இந்தியா இல்லை. அவ்வளவு பேரை இவாக்குவேட் பண்ணலும் ஒன்று இந்திய தூதுவரிடம் கேட்ட போது அவர்களிடம் அவ்வளவு இல்லை. எனவேதான் இப்போது ஜெயசங்கர் ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் 3 தடவைகள் தொலைபேசியில் கதைத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் அதை போரை நிப்பாட்டுவதற்கு அவர்கள் அதுக்கு தயாராக இல்லை என்று அவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப அதிலும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் சரி, 10 மில்லியன் மக்களை 10 மில்லியன் இந்தியர்களை திருப்பி அனுப்பினால் கிட்டத்தட்ட இங்கு 50 மில்லியன் இந்தியர்கள் 5 கோடி இந்தியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சுமையாக இருக்கும். எல்லா நாடுகளின் எரிபொருள் கையிருப்பை பார்த்தாலும் இந்தியாவின் கையிருப்பு மிக மிக குறைவாக இருக்கின்றது. இந்தியாவின் கையிருப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25 நாளைக்கு தான் போதுமானதாக இருக்கின்றது. இந்தியாவின் எரிவாயு 80% ஹார்மூஸ் நீரிணையினூடாக வருகிறது. ஆயில் 60% இவற்றை உடனடியாக மாற்றீடு செய்ய முடியாது. இந்தியா தனக்குரிய கையிருப்பை வைப்பதை விட்டுவிட்டு பலவற்றை வியாபாரம் செய்தார்கள். இப்ப இங்கிருந்து வாங்கி சுத்திகரித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்புவது போன்றவற்றை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது இந்தியாவுக்கு தனக்குரிய எரிபொருட்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அப்ப ஒன்று எரிபொருள், இப்ப ஏற்கனவே இந்தியாவில் எரிபொருட்களுக்கும் மக்கள் வரிசைகளில் நிற்பதாகவும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போலதான் இலங்கையிலும் தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம், பெருமளவானவர்கள் அந்த பெட்ரோல் ஸ்டேஷன்ல கொடுக்கப்பட்ட எல்லா எரிபொருளும் ஒரு நாளைக்கிலே தீர்ந்து விட்டதாக கூறுகிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப இந்தியா தனக்கே இல்லாமல் இருக்கும் போது இந்தியா ஸ்ரீலங்காவுக்கோ ஏனைய நாடுகளுக்கோ உதவி செய்ய முடியாத நிலை இருக்கு. இப்ப இந்தியாவின் பொருளாதாரத்தை பார்த்தால் நீங்கள் இந்த எரிபொருள் பிரச்சனை என்பது எல்லா துறையையும் பாதிக்கும், முதலீடுகள் பாதிக்கும், வளர்ச்சியை பாதிக்கும் என்று கூறப்படுகின்றது. அப்ப எனவேதான் இப்போது இந்தியா இதுவரை காலமும் இந்தியா இஸ்ரேலின்றையும் அமெரிக்காவின்றையும் பக்கம் நின்றவர்கள் இப்போது ஈரானுடன் தொலைபேசி எடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் இறந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து கதைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள். இந்தியா மட்டுமில்லை, பிரான்ஸ், இத்தாலி, துருக்கி போன்ற நாடுகளும் இப்போது ஈரானுடன் பேசுவதற்கு முன் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதை இப்ப இந்த இத்தாலிய பிரதமர் தான் மறுத்திருக்கிறார். நாங்கள் அப்படி கதைக்கவில்லை, ஹார்மூஸ் ஜலசந்தி நீரிணையினூடாக தமது கப்பல்களை விடுவிக்க சொல்லி தாங்கள் பேசவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இந்தியாவின் கப்பல் கிட்டத்தட்ட 37 கப்பல்கள் அந்த பகுதியில் நிற்பதாக கூறப்படுகின்றது. ஒரு கப்பல் அங்கிருந்து நேற்று வந்ததாக கூறியிருந்தார்கள். அது ஈரான் அனுமதியுடன் வந்ததாக கூறினார்கள். பிறகு ஈரான் அதனை மறுத்திருந்தது, தாங்கள் அவ்வாறு அனுமதி கொடுக்கவில்லை என்று மறுத்திருந்தார்கள். நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அரசியல் பயணத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்காக கருத்துக்களை கூறியிருக்கின்றார். குறிப்பாக அவர் கூறுகிறார், பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளுடைய தலைவர்களை அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அவரிடம் ஆலோசனை கேட்டார்களோ என்ன எனக்கு தெரியவில்லை. என்ன காரணத்துக்காக இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்? ஆனால் தற்போது இருக்கிற இந்த நெருக்கடிய நிலையை உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் தமிழர் தரப்பில் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்றது இன்னும் கேள்விக்குறிதான். என்று சொன்னால் இதுவும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம். இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடி, உலகத்தில் இருக்கின்ற நெருக்கடி, அதில் நாங்கள் எவ்வளவு பாகிபாகம் செய்கின்றோம், எங்களால் எவ்வளவுத்துக்கு ஒரு பாகையும் பண்ணி பேச முடியும் என்றது எவ்வளவு தூரம் யோசித்தார்களோ தெரியாது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கா கூறியிருக்கின்றார் என்னென்றால், இந்த தற்போதைய நிலையை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதாவது இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் அண்ட் கொழும்பு செக்யூரிட்டி கன்க்ளேவ் என்ற இந்த அமைப்பை
அவர்கள் இதற்காக பயன்படுத்தி இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு எச்சரிக்கையை இந்த மிடில் ஈஸ்ட் இந்த மத்திய கிழக்கு மோதல்கள் உருவாக்கி இருக்கின்றது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இதுல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் தான் பாதிக்கப்பட போகின்றது. ஆனால் இந்த நாடுகள் அவர்களுக்கு இடையிலான மோதல்களை கைவிட்டு ஒருங்கிணைய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் கூறியது போல என்னென்று சொன்னால் தற்போதைய நிலையில் இந்த பொருளாதார நெருக்கடி மேலும் மோசமடைந்தால் நாளைக்கு இந்த அரசு கூட மக்களால் தூக்கி எறியப்படலாம் என்ற நிலையில் அவரும் தனது அரசியலை அதற்குள் தனது அரசியல் சாணக்கியத்தை அதற்குள் வெளிப்படுத்துகிறார். சுருக்கமாக 2 விடயங்களை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். ஒன்று, செம்மணி புதைகுழி தொடர்பாக நாங்கள் கடந்த ஆண்டு நிறைய தடவைகள் பேசியிருந்தோம். சீரற்ற காலநிலையினால் அந்த 3வது கட்ட அகழ்வு பணி செயல்படுத்த முடியாமல் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கூறுகின்றது, வருகின்ற ஏப்ரல் மாதம் செம்மணி புதைகுழி தொடர்பான 3வது கட்ட அகழ்வு பணி நடைபெறும் என்று கூறுகிறார். இது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இதனுடைய அடிமட்டத்தை கண்டுபிடிப்பது ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? புதைகுழியை அகழ்வது மட்டுமல்லாது அதை ஆவணப்படுத்துவது, அதன் ஊடாக அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை கோருவதற்கு அதில் அடையாளம் காணப்படுவது முக்கியம். இதில் நாங்கள் பலவற்றை பேசியிருந்தோம். டிஎன்ஏ அனாலிசிஸ் மெஷினை பற்றி பேசியிருந்தோம். இவ்வாறு இந்த எலும்பு அதாவது மனித எச்சங்களை கண்டறிவது என்பதை பற்றி பேசியிருந்தோம். மற்றது அந்த காணாமல் போன உறவுகளின் டிஎன்ஏ டேட்டா பேஸ் சேகரிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசியிருந்தோம். இப்போது பலர் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசினார்கள். இளைஞர்கள் கூட அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு இளைஞர்கள் கூட பேசினார்கள் இந்த ஆவணப்படுத்தல் அது தொடர்பாக. அப்ப நான் சில பேருக்கு சொன்னேன், எவ்வளவோ பணிகள் இருக்கின்றன, இவ்வாறான பணிகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் எல்லாத்துக்களும் எல்லாரும் கால் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொன்றை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் இவ்வாறு அதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் நாளைக்கு இப்ப நீதி கோரலாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு ஒரு இனப்படுகொலை எம் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது என்றதை நிறுவுவதற்காக இருந்தாலும் சரி, இந்த ஆவணங்கள் முக்கியமானது. அதை அவர்கள் பரிசீலிக்கிறார்களோ இல்லையோ, நாங்கள் எங்களுக்காக ஒன்று திரட்ட வேண்டும். எங்களுக்காக ஒரு அமைப்பாக ஒன்றை நாங்கள் சேத்திரன் உள்ள அமைப்பாக, இப்ப ஒரு திங்க் டேங்க் கூட ஒரு சேத்திரன் உள்ளதாக இல்லை. இப்ப அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவை பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோ சீனாவோ எல்லா நாடுகளிலும் ஒரு ஆக்கபூர்வமான திங்க் டேங்க் இருக்குது. கொழும்பில் கூட, ஸ்ரீலங்கா தென்னிலங்கையில் கூட ஒரு சிந்தனை பள்ளி இருக்கின்றது. அதை வெளிநாட்டவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. இப்ப புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த எங்கட தமிழ் இளைஞர் கூட ஒன்றை உருவாக்கி அதை மேலே கொண்டு போன அப்படியானவற்றுக்களால் இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான விடயங்களை நாங்கள் ஒரு பேசு பொருளாக்கலாம். ஆனா நீங்கள் கேட்டது போல இப்ப இந்த புதைகுழி இந்த மீள அதை அகலப்படுவது மிக முக்கியமானது. ஆனால் அதற்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டத்தையும், அதை எவ்வாறு அனைத்துலக மட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும், எவ்வாறு அதற்கான நீதி கோரலுக்கான பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் தான் அதை முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் அதை மறைப்பதற்கும் அதை தங்கள அரசு ஏதோ எங்களுக்கு நன்மை செய்வதாகவும் காட்டிக்கொள்ளத்தான் செய்வார்களே தவிர அதை ஆழமாக போக மாட்டார்கள். ஆனால் அங்கு கிடைக்கின்ற ஒரு சிறு துரும்பை நாங்கள் எங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். அப்படி தயாராக இருக்கிறோமா என்றது இப்ப ஒரு கேள்வி. அப்படி தயாராக இருக்கிறோமா? இல்ல, இப்ப ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றால், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவிக்கு வந்தவுடன் அல்லது பதவிக்கு வருவதற்கு முன்னதாக கூறியிருந்தார், செம்மணி புதைகுழி தொடர்பாக தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத் தருவேன் என்று கூறுகின்றார். நீங்கள் கூறுவது போல் அதை சரியாக ஆதாரங்களை திரட்டி ஆவணப்படுத்தி இதை அழுத்தத்தை பிரயோகிப்பது தமிழர்களுடைய பொறுப்பு. அவர்கள் அதை செய்ய போவதில்லை. எனவே அதை இவர்கள் கையாள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இது ஒரு சந்தர்ப்பமாக, இது ஒரு பிடியாக வைத்திருக்க வேண்டும் தமிழர்கள். அதாவது
நீங்கள் இந்த விடயங்களை கூறித்தான் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அதுவும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது தொடர்பாக கூட தெற்கிலங்கையில் நிறைய விமர்சனங்கள். அனுரகுமார திசாநாயக்கா அவர் அரசியலுக்காக செய்கின்றாரோ அல்லது உண்மைத்தன்மையோடு தெற்கிலங்கையில் நடந்த சம்பவத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அல்லது தங்களுடைய ஆட்சியை நிலை நீக்க வைப்பதற்காக எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் விமல் வீரவன்சா இது தொடர்பாக விமர்சனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றது கூட அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. இந்த இவருடைய கைது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று சுருக்கமாக கூறுங்கள். இந்த கைதை பொறுத்தவரையில் இது இவ்வளவு காலமும் அது பல 4 அரசு தலைவர்கள் 5 பிரதமர்கள் வந்து கூட அந்த கைதை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விசாரணைகள் இல்லை. இப்போதும் அது நடக்குமான்றது 100% உறுதிப்படுத்த முடியாது. இருந்தாலும் இந்த அரசு வந்து தனக்கு இந்த அரசு ஒரு முக்கியமான நபரை கைது செய்திருக்கின்றது. அவர் உண்மையில் புலனாய்வுத்துறையின் தலைவராக இருந்திருக்கின்றார். அவர் தற்போது கூறுகிறார் தான் அந்த தாக்குதல் நடந்த சமயம் நாட்டில் இல்லை என்று. இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு முதல் அவர் இந்த தாக்குதலுக்கான தயாரிப்புகளை செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. மற்றது காவல்துறை இதை கைது செய்ததையும் கூறியிருக்கின்றது, அவருடைய ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய பூகோள அரசியல் பல்வேறு நாடுகள் இருப்பதாக கூட முன்னைய அரசு தலைவர்கள் கூட கூறியிருந்தார்கள். அப்ப இந்த நிலையில் வந்து இந்த விசாரணை எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்று தெரியாது. ஆனால் தற்போதைய அரசின் நடவடிக்கையை பொறுத்தவரையில் இப்படியானவர்கள், அதாவது ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கு குண்டுவெடிப்பை செய்தார்கள் என்று சொன்னால், இவர்களை இன்னொரு தடவை தற்போதைய தங்களுடைய ஆட்சியை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு சக்தி பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு களையெடுப்பாகத்தான் இருக்கின்றது. அந்த களையெடுப்பு சில சமயங்களில் அந்த மக்களுக்கான நீதியை கொண்டு வர முடியும் அதற்கூடாக. ஆனால் அதை எவ்வளவு தூரத்துக்கு அந்த பிராந்திய வல்லரசுகள் அனுமதிக்க போகிறது என்றது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இப்ப சுரேஷ் ஆலையை கைது செய்தவுடன் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ரோஹான் குணரத்னா வந்து துள்ளி குதித்திருக்கின்றார். அது நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தி விட்டதாக ஒரு அரசாங்கம் சொல்கிறது, என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்று. ஆனால் சிங்கப்பூரில் இருக்கிற ரோஹான் குணரத்னா சொல்கிறார், அவர் தேசத்தின் தந்தை என்று கூறுகிறார். என்னும் போது இவ்வளவு தூரத்துக்கு இதற்கு பின்னால் யார் யார் இருந்திருக்கிறார்கள் என்பதை உண்மையில் ஒரு நியாயமான விசாரணையை மேற்கொண்டால் பலரும் இதுக்கு பின்னால் இருந்த பலரையும் நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும். அந்த வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்ல, நியாயமான முறையில் விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்தால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இனி செம்மணி தொடர்பாக முடிவுக்கு வந்தால் அனுரகுமார திசாநாயக்கா மீது ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதாவது இந்த ட்ரஸ்ட் வேணும் என்று சொல்வார்கள். ட்ரஸ்டை நீங்கள் பில் பண்ணினாத்தான் நீங்கள் என்னத்தை செய்தாலும் அவர்கள் நம்புவார்கள். அந்த நிலைமையை ஏற்படுத்தினால் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதை செய்வார்களா? அவ்வாறான அதை செய்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு சந்தர்ப்பம் எல்லா அரசுகளுக்கும் கிடைக்கும். ஆனால் என்னென்று சொன்னால், இவர்கள் அதை சரியாக பயன்படுத்துவார்களாக இருந்தால் இது ஒரு அவர்கள் நீங்கள் சொன்னது போல தென்னிலங்கையில் மக்கள் அவர்கள் மீதான நம்பிக்கை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை, வடக்கில் வந்து அவர்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு தாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று கூறுகிறார்கள். சரி, இதையாவது செய்தார்கள் என்ற ஒரு அவர்களுக்கு வடபகுதியில் அடுத்த தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு கூட அது உதவலாம். சரி, அவர்கள் இதை செய்ததால் இனி அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு பேச்சுக்களுக்கோ, உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் போனால் விடுதலை புலிகள் இலங்கை அரசுக்கோ இந்திய அரசுக்கோ அல்லது நோர்வே யாருடனான பேச்சுவார்த்தையின் போது கூட ஒரு முதலில் அந்த பேச்சுவார்த்தையில் அரசியல் தீர்வுகளுக்கு முதல் நல்லெண்ண நடவடிக்கையாக சிலவற்றை செய்து காட்ட வேண்டும். அதன் போலதான் இதை செய்து காட்டுவார்களாக இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்தது என்ன, அரசியல் தீர்வு தொடர்பாகவோ அல்லது மாகாண சபையோ அல்லது மாகாண சபை தேர்தலோ அல்லது அதிகார பகிர்வோ அது தொடர்பாக அடுத்ததை யோசிக்கலாம். உண்மைதான். நீங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள்,
நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்துங்கள். எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. அரசியல் கைதிகளுடைய விவகாரம் இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தினரை அங்கிருந்து அகற்றுவது, காணிகளை விடுவிப்பது, இப்படி ஒரு ஒன்று ரெண்டு விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டி காட்டலாம். ஆனால் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. அந்த நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்தினால் இன்னும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் என்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நன்றி அரசோக்களே. இன்றைய அரசியல் கிளை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளையும் போரினால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளையும் எவ்வாறான நிலைமை இருக்கின்ற என்பதை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.